மிகைப்படுத்துதல் மாதிரி தெரியும். எல்லாரும் அரசியலுக்கு வந்துட்டு அப்புறம் வீடு வீடாக போவாங்க. நான் எல்லார் வீட்லேயும் வந்த பிறகு தான் அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. அது பஞ்ச் லைன் மாதிரி தெரியும். ஆனால் தட் இஸ் த ரியாலிட்டி. நான் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸு, ஐ ட்ராவல் எக்ஸ்டென்சிவ்லி த்ரூ அவுட் தமிழ்நாடு, த்ரூ அவுட் இந்தியா. புரியுதுங்களா? பஸ்ஸு, ட்ரெயின், லாரி, என்னென்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், ஆட்டோ எல்லாத்துலேயும் போகிறவன், மெட்ரோலாம். ஆனால் ஐ வில் ஜஸ்ட் ஸ்பீக், ஒரு கிராஸ் செக்ஷன் கிட்ட அப்படி பேசிகிட்டே வருவேன். எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் போன முறை திமுக ஓட்டு போடோம் சார், இந்த முறை போட மாட்டோம் சார், போன முறை நாங்கள் அண்ணா திமுக போடும் சார், போதும் சார், புதுசாக இவர் வரட்டும் சார். ஸோ வித்தவுட் ஈவன் நோயிங் வாட் ஹி இஸ் கோயிங் டு டூ ஃபார் தெம், தே ஹவ் டிசைடட். இதை போய் நீங்கள் இனிமேல் 2000 ரூபாய் கொடுத்து 3000 வாங்கி போட்டுக்குவாங்க. பிகாஸ் தே நோ இதெல்லாம் அவங்கக்கிட்ட லூட் அடித்த பணத்தின் ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் எல்லாருக்கும் தெரியுது. அதனால் வந்துங்க இவங்க விஜயை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாங்க பொது வெளியில். ஆனால் அவங்க மனசுக்குள்ளே பயம். பாருங்கள், துணை முதல்வர் பிப்ரவரியில் தொடங்குறாராம், 2 மாதம் பிரச்சாரம் பண்ண போகிறாராம், சுற்றுப்பயணம். என்னை கேட்டால் 1 வருஷத்துக்கு மேலே ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அடிக்கடி சொல்கிற விஷயந்தான், 13 வருஷம் 14 வருஷம் வனவாசம். கருணாநிதிக்கு பதவியே கிடையாது, எம்ஜிஆர் உயிராக இருக்கிற வரைக்கும். அப்போ கூட தேர்தலில் 6 மாதத்துக்கு முன்னால் தாங்க திமுக தன் பணியை தொடங்கும். என்னங்க இவங்க 210 ஜெயிப்போம், நாங்கள் தான் 2026, நாங்கள் தான் 2031, 36லாம் கதை போடுறாங்க. ஆனால் 1.25 வருஷத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுடன் ஸ்டாலின் கேம்பெயின் அதிகம், எல்லாம் அரசாங்க பணத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் எது இம்பார்ட்டன்ட்னா, யுவர் மணி அண்ட் மை மணி இஸ் பீயிங் யூஸ்டு பை டிஎம்கே ஃபார் தேர் எலக்ட்ரல் சக்ஸஸ்.